வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் கால் லெட்டர் எல்லாமே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, கால் லெட்டர் வராதவங்க என்ன பண்ணலாம், கால் லெட்டர் வந்தவங்க நேர்காணலுக்கு எப்படியெல்லாம் செல்வது, என்னென்ன 7 வகையான சான்றிதழை வாங்கிட்டு போகிறது, யாருக்கெல்லாம் இனி கால் லெட்டர் வரும், இது குறித்து சில முக்கியமான வீடியோ பதிவு இதில் இருக்குங்க. முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கே புரியும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதங்கள் ஆயிடுச்சு தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் நேர்காணல்கள் எல்லாமே நடத்த திட்டமிட்டு. ஆனால் இப்போ இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க டிரைவர் கம் கண்டக்டர் தான் இந்த டைம் எடுக்க போகிறாங்கன்ட்டு. ஆனால் அது இல்லைங்க, டிரைவர் தனியாக எடுக்க போகிறாங்க, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் கால் லெட்டரில் நிறைய பேருக்கு இன்னும் சந்தேகம் தான் இருக்குங்க. ஸோ கால் லெட்டர் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே யாருக்குன்னா வருமா, இதுக்கு மேலே இனி கால் லெட்டர் வரக்கூடிய நபர்கள் இருக்காங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ மக்களே, இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கால் லெட்டர் இனிமேல் வரதுன்றது வாய்ப்புகள் மிக மிக அரிது. எல்லாத்தோடைய கால் லெட்டரும் அனுப்பி வச்சதுனால இனிமேல் கால் லெட்டர் உங்களுக்கு வீட்டு தேடி வருமானது 0.1% தான். ஓகேங்களா, கால் லெட்டருன்றது இனிமேல் 2025 கிடையாதுங்க. 2026 நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணால் கால் லெட்டர் வெளியிடுவாங்களே தவிர 2025 டிஎன்எஸ்டிசியில் இனி கால் லெட்டர் வராது. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வருமா அப்படின்னு எல்லாமே எதிர்பார்க்குறீங்க. அதெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா வேகன்சிஸே ரொம்ப கம்மி, அப்ளை பண்ணவங்களும் ரொம்ப கம்மி. ஸோ எந்த இஷ்யூவும் பெருசாக இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு அப்ளை பண்ணதுலேயே 90% பேருக்கு பீப்புளுக்கு வேலை கிடச்சிச்சின்னு நாம் சொல்லிடலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ஒரு டிஎன்எஸ்டிசி இருக்கிற மிக கடுமையான சுச்சுவேஷன். கால் லெட்ரு நிறைய பேர்த்துக்கு வரும்னு நினைக்கிறீங்க. முதல்ல நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். கால் லெட்ரு வந்துச்சுன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் கேட்டுக்கோங்க, இல்லைனா இல்லை. அப்படி அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்கன்னா இனிமேல் உங்களுக்கு கால் லெட்டருன்றது வரவே வராதுங்க. தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, 3274. ஸோ வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு 600 வேகன்சிஸ் எங்கேஜ் செய்ய போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எம்டிசி மண்டலத்தில் மட்டும். ஏன்னா எம்டிசியில் மின்சார தாழ்தள பேருந்துகள், அதுவும் இல்லாமல் சில மாவட்டங்களில் தாழ்தள பேருந்துகள் சேவைக்கு வந்ததுனால எம்டிசியில் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டுமே இல்லை, புதிய பேருந்துகளை இயக்க டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்தாச்சுங்க. ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், நிறைய பேர் குழப்பத்தோடு இருக்கீங்க. இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, ஐ சர்டிஃபிகேட்டு, ஹியர் காதுக்கு சர்டிஃபிகேட்டு, டாலரன்ஸ் சர்டிஃபிகேட், ஒரு 5 சர்டிஃபிகேட்டு எங்கே சார் நான் போய் வாங்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்கிட்ட எந்த ஃபார்மும் இல்லை, எதுவுமே இல்லை. தயவு செய்து உங்கள் மருத்துவமனை, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டுடைய மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, மருத்துவ கல்லூரிய அப்படின்ட்டு இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கிற வார்ட் பாய் இல்லை செக்யூரிட்டியை கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அனைத்து டீட்டெயிலுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டியை கேளுங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே அவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா டிஎன்எஸ்டிசியோடைய அப்ளிகேஷன் மட்டும் காட்டுங்க. ஸோ உங்களை செக்அப் பண்ணுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட டாக்டர் எல்லாமே உங்களுடைய ஹை டெஸ்ட்டு, விஷன் டெஸ்ட்டு, எல்லாமே சில டெஸ்ட்கள் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்தில் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தாங்க இந்த டாலரன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரே டைமில் வாங்குங்க. எங்கிட்ட அது இல்லை இது இல்லை, ஃபோட்டோ ஒட்டி எல்லாமே செல்ஃப் அட்டாச்சுன்னு முடித்தா அவங்ககிட்டே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸு எல்லாமே செல்ஃப் அட்டாச்சுட்டும் சேர்த்து நீங்கள் அவங்க சிவில் சர்ஜன்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுல இருக்கிற குழப்பங்களை நீங்கள் அறவே ஒழிச்சிருங்க. இப்படி தான் சர்டிஃபிகேட் வாங்கணும். அடுத்து ஐஆர்டி சர்டிஃபிகேட் இருக்குது சார், எனக்கு மார்க்குக்கு வரும்னு சொன்னீங்களா, வருமா? 100% ஐஆர்டி சர்டிஃபிகேட் இருக்கிற எல்லாத்துக்குமே மதிப்பெண்கள் வழங்க இருக்காங்க. ஐஆர்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தின் மூலமாக செய்முறை தேர்வில் டிரைவிங் ஸ்கில்லுக்கு உங்களுக்கு 7 மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஐஆர்டி சர்டிஃபிகேட்டை காட்டினாலே உங்களுக்கு 7 மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வண்டி ஓட்டுறீங்க உங்களுடைய திறமையை பொறுத்து மதிப்பெண்கள் வழங்குவாங்க. ஓகேங்களா, ஸோ ஐஆர்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா 7 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைச்சிடும். இன்னொரு விஷயம்,
18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் சார், எல்லாமே வாங்குறாங்களே, நான் வாங்கட்டுமா வேணாவா? ஆல்ரெடி என்கிட்ட நான் எப்போவோ ஒரு காலத்தில் டிரைவிங் நான் போனேன், ஒரு 2 வருஷம் நான் ஒருத்தர்கிட்ட ஆக்டிங் டிரைவராக இருந்தேன். பட் ஆனால் இப்போ அந்த ஏஜென்சி இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ நண்பர்களே, உங்கள்கிட்ட திறமை இருக்குது, வண்டி ஓட்டுற அழகு இருக்குது, வண்டி ஓட்டுற ஸ்டைல் இருக்குது, வண்டி ஓட்டுற திறமை இருக்குன்னா செக்கிங்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு 100% உறுதியாக்கப்படும். அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ஒரு அனுபவம், இது ஒரு பீரியாட்டியில் அது ஒரு வகையான சர்டிஃபிகேட். அது இல்லைனாலும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி நிச்சயம். ஓகேங்களா? ஸோ டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. நேர்காணல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக சேலம், சென்னை, கோவை மாவட்டங்களுக்கு நேர்காணல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நேர்காணலில் என்ன மதிப்பெண்களுக்கு நிச்சயமாக பணி கிடைக்கும் அப்படின்ற கட் ஆஃப் மதிப்பெண்கள்லாம் கீழே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ விழுப்புரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிடிக்கு 30, பிசிக்கு 29, பிசி முஸ்லீம் 28, எம்பிசி 27, எஸ்சி 26, எஸ்சி 25, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஜெண்டர் இன்ஸ்டிடியூட் வந்தால் 20 to 25, ஸ்கில் டெஸ்ட் 40க்கு 25, கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட் 40க்கு 25, இன்டர்வியூ 20க்கு 10. ஓகேங்களா? அடுத்து சேலம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு 29, பிசிக்கு 28, பிசி முஸ்லீம் 27, எம்பிசி பட்டியல்ஸ் 26, எஸ்சி 25, எஸ்சி 24, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20ங்க. அடுத்து கோயம்புத்தூர் கேட்டகரி நம்ம பார்க்குறப்ப மண்டல வாரியாக ஜிடிக்கு 31, பிசிக்கு 30, பிசி முஸ்லீம் 29, எம்பிசி பட்டியல்ஸ் 25, எஸ்சி 24, எஸ்சி 20, பிஎஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20. அடுத்து கும்பகோணம் பார்க்குறப்ப ஜிடிக்கு 27, பிசி 26, எம்பிசி முஸ்லீம் 25, எம்பிசி மற்றும் டிஎன்சி 24, எஸ்சிக்கு 26, எஸ்டிக்கு 25, பிஎஸ்டிஎம் 25. அடுத்து டிஎன்எஸ்டிசி திருநெல்வேலி பார்க்குறப்ப ஜிடிக்கு 30, பிசிக்கு 29, பிசி முஸ்லீம் 28, எம்பிசி மற்றும் டிஎன்சி 27, எஸ்சி 25, எஸ்சி 20, பிஎஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 22, எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஸ்டியூட் வந்தால் 20. அடுத்து எம்டிசி சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஜிடிக்கு 35, பிசிக்கு 33, பிசி முஸ்லீம் 30, எம்பிசி மற்றும் டிஎன்சி 28, எஸ்சி 27, எஸ்சி 25, எஸ்டி 25, பிஎஸ்டி 25, எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஸ்டியூட் வந்தால் 20 to 25. ஓகேங்களா? ஸோ இந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கு பட்சத்தில் போக்குவரத்து கழகத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மக்களே. அதனால் உடனடியாக போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ நண்பர்களே, போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள், நேர்முக தேர்வில் உங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். அந்தந்த சான்றிதழ்களை உடனடியாக நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் சான்றிதழ்கள் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் ப்ராப்பராக வேணும். இல்லைனா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலில் போகவே முடியாது. சான்றிதழ் இருப்பவர்களை மட்டும்தான் அழைப்பு போகிறதா சொல்லியிருக்காங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்முறை அழைப்பு கடிதம் வருமானதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். செய்முறை அழைப்பு கடிதம் வர வாய்ப்புகள் இல்லை மக்களே. ஸோ அதனால் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டுக்கான காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு விரைவில் வர இருக்குது. போக்குவரத்து கழகத்துறை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் கால் லெட்டர் எல்லாமே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, கால் லெட்டர் வராதவங்க என்ன பண்ணலாம், கால் லெட்டர் வந்தவங்க நேர்காணலுக்கு எப்படியெல்லாம் செல்வது, என்னென்ன 7 வகையான சான்றிதழை வாங்கிட்டு போகிறது, யாருக்கெல்லாம் இனி கால் லெட்டர் வரும், இது குறித்து சில முக்கியமான வீடியோ பதிவு இதில் இருக்குங்க. முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கே புரியும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதங்கள் ஆயிடுச்சு தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் நேர்காணல்கள் எல்லாமே நடத்த திட்டமிட்டு. ஆனால் இப்போ இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க டிரைவர் கம் கண்டக்டர் தான் இந்த டைம் எடுக்க போகிறாங்கன்ட்டு. ஆனால் அது இல்லைங்க. டிரைவர் தனியாக எடுக்க போகிறாங்க, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் கால் லெட்டரில் நிறைய பேருக்கு இன்னும் சந்தேகம் தான் இருக்குங்க. ஸோ கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே யாருக்குன்னா வருமா,
இதுக்கு மேலே இனி கால் லெட்டர் வரக்கூடிய நபர்கள் இருக்காங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ மக்களே, இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர் இனிமேல் வரதுன்றது வாய்ப்புகள் மிக மிக அரிது. எல்லாத்தோடைய கால் லெட்டரும் அனுப்பி வச்சதுனால இனிமேல் கால் லெட்டர் உங்களுக்கு வீட்டு தேடி வருமானது 0.1% தான். ஓகேங்களா? கால் லெட்டருன்றது இனிமேல் 2025 கிடையாதுங்க. 2026 நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணால் கால் லெட்டர் வெளியிடுவாங்களே தவிர 2025 டிஎன்எஸ்டிசியில் இனி கால் லெட்டர் வராது. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வருமா அப்படின்னு எல்லாமே எதிர்பார்க்குறீங்க. அதெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸே ரொம்ப கம்மி, அப்ளை பண்ணவங்களும் ரொம்ப கம்மி. ஸோ எந்த இஷ்யூவும் பெருசாக இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளை பண்ணதுலேயே 90% பேருக்கு பீப்புளுக்கு வேலை கிடச்சிச்சின்னு நாம் சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ஒரு டிஎன்எஸ்டிசியில் இருக்கிற மிக கடுமையான சுச்சுவேஷன். கால் லெட்ரு நிறைய பேர்த்துக்கு வரும்னு நினைக்கிறீங்க. முதல்ல நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். கால் லெட்ரு வந்துச்சுன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் கேட்டுக்கோங்க. இல்லைனா இல்லை. அப்படி அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்கன்னா இனிமேல் உங்களுக்கு கால் லெட்டருன்றது வரவே வராதுங்க. தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, 3274. ஸோ வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 600 வேகன்சிஸ் வந்து எங்கேஜ் செய்ய போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எம்டிசி மண்டலத்தில் மட்டும். ஏன்னா எம்டிசியில் வந்து மின்சார தாழ்தள பேருந்துகள், அதுவும் இல்லாமல் சில மாவட்டங்களில் தாழ்தள பேருந்துகள் சேவைக்கு வந்ததுனால எம்டிசியில் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டுமே இல்லை, புதிய பேருந்துகளை இயக்க டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்தாச்சுங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், நிறைய பேர் குழப்பத்தோடு இருக்கீங்க. இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, ஐ சர்டிஃபிகேட்டு, ஹியர் காதுக்கு சர்டிஃபிகேட்டு, டாலரன்ஸ் சர்டிஃபிகேட், ஒரு 5 சர்டிஃபிகேட்டு எங்கே சார் நான் போய் வாங்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்கிட்ட எந்த ஃபார்மும் இல்லை, எதுவுமே இல்லை. தயவு செய்து உங்கள் மருத்துவமனை, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டுடைய மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, மருத்துவ கல்லூரி அப்படின்ட்டு இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கிற வார்ட் பாய் இல்லை செக்யூரிட்டியை கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அனைத்து டீட்டெயிலுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டியை கேளுங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே அவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா டிஎன்எஸ்டிசியோடைய அப்ளிகேஷன் மட்டும் காட்டுங்க. ஸோ உங்களை செக்அப் பண்ணுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட டாக்டர் எல்லாமே வந்து உங்களுடைய ஹை டெஸ்ட்டு, விஷன் டெஸ்ட்டு, எல்லாமே சில டெஸ்ட்கள் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்தில் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தாங்க இந்த டாலரன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரே டைமில் வாங்குங்க. எங்கிட்ட அது இல்லை இது இல்லை, ஃபோட்டோ ஒட்டி எல்லாமே செல்ஃப் அட்டாச்சுன்னு முடித்தா அவங்ககிட்டே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸு எல்லாமே செல்ஃப் அட்டாச்சுமெண்ட்டும் சேர்த்து நீங்கள் அவங்க சிவில் சர்ஜன்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுல இருக்கிற குழப்பங்களை நீங்கள் அறவே ஒழிச்சிருங்க. இப்படி தான் சர்டிஃபிகேட் வாங்கணும். அடுத்து ஐஆர்டி சர்டிஃபிகேட் இருக்குது சார், எனக்கு மார்க்குக்கு வரும்னு சொன்னீங்களா, வருமா? 100% ஐஆர்டி சர்டிஃபிகேட் இருக்கிற எல்லாத்துக்குமே மதிப்பெண்கள் வழங்க இருக்காங்க. ஐஆர்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தின் மூலமாக செய்முறை தேர்வில் டிரைவிங் ஸ்கில்லுக்கு உங்களுக்கு 7 மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஐஆர்டி சர்டிஃபிகேட்டை காட்டினாலே உங்களுக்கு 7 மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வண்டி ஓட்டுறீங்க உங்களுடைய திறமையை பொறுத்து மதிப்பெண்கள் வழங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ ஐஆர்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா 7 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைச்சிடும். இன்னொரு விஷயம், 18 மாத எக்ஸ்பீரியன்ஸ் சார் எல்லாமே வாங்குறாங்களே, நான் வாங்கட்டுமா வேணாவா? ஆல்ரெடி என்கிட்ட நான் எப்போவோ ஒரு காலத்தில் டிரைவிங் நான் போனேன். ஒரு 2 வருஷம் நான் ஒருத்தர்கிட்ட ஆக்டிங் டிரைவராக இருந்தேன். பட் ஆனால் இப்போ அந்த ஏஜென்சி இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ நண்பர்களே, உங்கள்கிட்ட திறமை இருக்குது, வண்டி ஓட்டுற அழகு இருக்குது, வண்டி ஓட்டுற ஸ்டைல் இருக்குது, வண்டி ஓட்டுற திறமை இருக்குன்னா செக்கிங்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு 100% உறுதியாக்கப்படும். அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ஒரு அனுபவம், இது ஒரு பீரியாட்டியில் அது ஒரு வகையான சர்டிஃபிகேட். அது இல்லைனாலும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி நிச்சயம். ஓகேங்களா? ஸோ டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. நேர்காணல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக சேலம், சென்னை, கோவை மாவட்டங்களுக்கு நேர்காணல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நேர்காணலில் என்ன மதிப்பெண்களுக்கு நிச்சயமாக பணி கிடைக்கும் அப்படின்ற கட்டாப் மதிப்பெண்கள்லாம் கீழே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ விழுப்புரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிடிக்கு 30, பிசிக்கு 29, பிசி முஸ்லீம் 28, எம்பிசி 27, எஸ்சி 26, எஸ்சி 25, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஜெண்டர் இன்ஸ்டிடியூட் வந்தால் 20-25, ஸ்கில் டெஸ்ட் 40க்கு 25, கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட் 40க்கு 25, இன்டர்வியூ 20க்கு 10. ஓகேங்களா? அடுத்து சேலம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிடிக்கு 29, பிசிக்கு 28, பிசி முஸ்லீம் 27, எம்பிசி பட்டியன்ஸ் 26, எஸ்சி 25, எஸ்சி 24, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20ங்க.
அடுத்து கோயம்புத்தூர் கேட்டகரி நம்ம பார்க்குறப்ப மண்டல வாரியாக ஜிடிக்கு 31, பிசிக்கு 30, பிசி முஸ்லீம் 29, எம்பிசி மற்றும் டிஎன்சி 25, எஸ்சி 24, எஸ்சி 20, பிஎஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20. அடுத்து கும்பகோணம் பார்க்குறப்ப ஜிடிக்கு 27, பிசி 26, எம்பிசி முஸ்லீம் 25, எம்பிசி மற்றும் டிஎன்சி 24, எஸ்சிக்கு 26, எஸ்டிக்கு 25, பிஎஸ்டிஎம் 25. அடுத்து டிஎன்எஸ்டிசி திருநெல்வேலி பார்க்குறப்ப ஜிடிக்கு 30, பிசிக்கு 29, பிசி முஸ்லீம் 28, எம்பிசி மற்றும் டிஎன்சி 27, எஸ்சி 25, எஸ்சி 20, பிஎஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 22, எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஸ்டியூட் வந்து 20. அடுத்து எம்டிசி சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஜிடிக்கு 35, பிசிக்கு 33, பிசி முஸ்லீம் 30, எம்பிசி மற்றும் டிஎன்சி 28, எஸ்சி 27, எஸ்சி 25, எஸ்டி 25, பிஎஸ்டி 25, எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஸ்டியூட் வந்து 20 to 25. ஓகேங்களா? ஸோ இந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்க பட்சத்தில் போக்குவரத்து கழகத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மக்களே. அதனால் உடனடியாக போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ நண்பர்களே, போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் நேர்முக தேர்வில் உங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். அந்தந்த சான்றிதழ்களை உடனடியாக நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் சான்றிதழ்கள் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் ப்ராப்பராக வேணும். இல்லைனா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலில் போகவே முடியாது. சான்றிதழ் இருப்பவர்களை மட்டும்தான் அழைப்பு போகிறதா சொல்லியிருக்காங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்முறை அழைப்பு கடிதம் வருமானதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். செய்முறை அழைப்பு கடிதம் வர வாய்ப்புகள் இல்லை மக்களே. ஸோ அதனால் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டுக்கான காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு விரைவில் வர இருக்குது. போக்குவரத்து கழகத்துறை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.